வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். உபாகம புஸ்தகத்தில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த பிரசங்கங்களை தான் நாம் படிக்கின்றோம். அவருடைய அநேக பிரசங்கங்களில் நிலத்தை குறித்து அவர் பேசுகிறதை பார்க்கின்றோம். முக்கியமாக அவர் நினைவுபடுத்துகின்ற காரியம் என்னவென்றால், கானான் தேசம் என்கின்ற அந்த நல்ல நிலத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் பொருள் கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமில்லை. அதை வளமாக்க முயற்சி செய்ய வேண்டிய அவசியமில்லை. நிலமானது ஏற்கனவே ஆண்டவரால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். அவர்கள் உள்ளே போய் சுதந்திரிக்க வேண்டும், அவ்வளவுதான். கானான் தேசத்தை அவர்கள் செழிப்பாக்க வேண்டிய அவசியமில்லை. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல, சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளும் வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கின்ற துறவுகளையும் நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அந்த நிலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்ப்பார்கள். பாருங்கள், ஆதாமை போல் அல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானில் உணவை சாப்பிடுவதற்கு வேர்வை சிந்தி கடினமாக உழைக்க வேண்டிய அவசியமில்லை. கானான் தேசம் அவர்களுக்கு முள்ளையும் குறுக்கையும் விளைவிக்காது. மாறாக அது ஏற்கனவே வளமான செழிப்பான ஒரு தேசமாக, நிலமாக இருக்கும். பாருங்கள், இந்த உபாகமம் 6ஆம் அதிகாரத்திலும் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தில் வாழ்க்கை அமைதியாகவும் செழிப்பாகவும் நீண்ட கால வாழ்க்கையாகவும் இருக்கும் என்று பேசுகின்றார். ஆனால் எப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிப்பட்ட செழிப்பான அழகான வாழ்க்கையை கானான் தேசத்தில் அனுபவிக்க முடியும்? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அதற்கான விடையை அவர் கூறுகின்றார். இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு, அதாவது ஆண்டவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு என்று சொல்லுகின்றார். நண்பர்களே, கானான் தேசத்தில் ஒரு அருமையான வாழ்க்கை வாழ்வதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னவென்றால், ஆண்டவரை மையப்படுத்தி அவர்கள் வாழ்க்கையை வாழ வேண்டும். அது மட்டும் செய்தால் போதும். ஆண்டவருடைய சித்தத்தையும் அவருடைய சித்தத்தை அவர்களுக்கு காண்பித்த ஆண்டவருடைய கற்பனையையும் அவர்கள் பின்பற்றினால் போதும். அவருடைய வாழ்க்கையின் நடுமையமாக ஆண்டவருடைய கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயப்பிரமாணமும் இருக்க வேண்டும். அவ்வளவுதான். 8ஆம் 9ஆம் வசனத்தில் மோசே சொல்லுகிறது போல, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது, அவைகளை உன் வீடு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. 18ஆம் வசனத்திலும் அவர் சொல்லுகிறது போல, நீ நன்றாயிருக்கிறதற்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் நீ பிரவேசித்து அதை சுதந்திரிப்பதற்கும், கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக. நண்பர்களே, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையும் மிக எளிமையான வாழ்க்கைதான். ஒவ்வொரு நாளும் படுக்கையை விட்டு எழும்பி கர்த்தர் சொன்னதை செய்தால் போதும். அது ஒன்றுதான் தேவை. நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து அழகாய் சொன்னது போல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். பாருங்கள், ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையின் பொருளாதார காரியங்களுக்காக வருத்தப்பட்டு கவலைப்பட்டு வாழ வேண்டிய அவசியமில்லை. தேவைகளை அறிந்த பிதா இருக்கின்றார். தேவையானதை அவர் தருகின்றார். ஒரு விசுவாசி தன்னுடைய பிதாவினுடைய நன்மையை நம்ப வேண்டும். பிதா தருகின்ற எல்லாவற்றையும்
அவன் சந்தோஷமாய் அனுபவிக்கின்றான். செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை தன்னுடைய கைகளிலும் தன்னுடைய வாசல்களிலும் எல்லாவற்றை காட்டிலும் தன்னுடைய இருதயத்திலும் தரித்து கொள்ளுகின்றான். கர்த்தரை மையமாய் வைத்திருக்கின்ற வாழ்க்கையே ஒரு விசுவாசிக்கு தேவையாக இருக்கின்றது. மோசே கைகளிலும் வாசல் நிலைகளிலும் கர்த்தருடைய வசனத்தை வைத்துக்கொண்டு வாழ வேண்டும் என்று சொன்னது போல இந்த காலத்து பாடல் ஆசிரியர் ஒருவர் அதே போல கவிதை நயத்தோடு கூட ஒரு பாடல் எழுதியிருக்கின்றார். உலகத்தின் தோற்றத்தின் முன்பென்னை கண்டீர், உலகத்தின் தோற்றத்தின் முன்பென்னை கண்டீர், தாயின் கருவில் உள்ளே என்னை நினைத்தீர், வளர்கின்ற பிராயத்தில் கூடவே இருந்தீர், சிந்தை முழுவதிலும் நிறைந்து வந்தீர், நீரின்றி யாரும் இல்லை, உம்மை நினைக்காத நாளில்லை, சுவாசிக்கும் காற்றிலும் நீரே, ஒவ்வொரு மூச்சிலும் நீரே, என் ஆசையெல்லாம் நீரே, என் ஆறுதலும் நீரே. ஆனால் நண்பர்களே, மோசே இன்னொரு காரியத்தையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெளிவுபடுத்தினார். வாழ்க்கை என்பது துறவுகளும் திராட்சை தோட்டங்களும் அல்ல என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உணர்த்தினார். வாழ்க்கை என்பது ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்வதுதான் என்பதையும் சொல்லிக் கொடுத்தார். இந்த 6ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிக்கும்போது, நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது, நீ அடிமைப்பட்டிருந்த வீடாக எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொன்னார். நண்பர்களே, நாம் வாழும் உலகம் செழிப்பை மையமாக வைத்து ஒவ்வொரு நாளும் வேகமாக, இன்னும் வேகமாக செழிப்பை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒரு விசுவாசிக்கோ தன்னுடைய வாழ்க்கையின் நடு மையம் ஆண்டவருடைய சித்தம் மாத்திரமே. ஆண்டவருடைய சித்தத்திற்கு நேராக தான் ஒரு விசுவாசி பொறுமையாகவும் ஆனால் தொடர்ந்தேச்சையாகவும் பயணித்து கொண்டே இருக்கின்றான். மோசே இப்படிப்பட்ட வாழ்க்கை குறித்து 5ஆம் வசனத்தில் அழகாய் சொல்லுகின்றார். நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. நண்பர்களே, கர்த்தர்தான் ஒரு விசுவாசியின் நடுமையமாய் இருக்கின்றார். ஆனால் இப்படிப்பட்ட வாழ்க்கையை ஒரு இஸ்ரவேலன் வாழும்போது அவனை சுற்றியிருக்கிறவர்கள் அவனை பார்த்து கேள்வி கேட்க முடியும். ஏன் ஒரு இஸ்ரவேல் தகப்பனை பார்த்தே தன்னுடைய சொந்த மகனே ஏன் இப்படி ஆண்டவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்று கேட்க முடியும். அப்படி கேட்கும்போது ஒரு தகப்பனானவன் தன்னுடைய மகனுக்கு கொடுக்க வேண்டிய பதில் என்னவென்றால் 21ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது, நீ உன் புத்திரனை நோக்கி, நாங்கள் எகிப்திலே பார்வோனுக்கு அடிமைகளாய் இருந்தோம், கர்த்தர் பலத்த கையினால் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், கர்த்தர் எங்கள் கண்களுக்கு முன்பாக எகிப்தின் மேலும் பார்வோன் மேலும் அவன் குடும்பம் அனைத்தின் மேலும் கொடிதான பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் விளங்க பண்ணி தாம் நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திற்கு எங்களை அழைத்து கொண்டு போய் அதை நமக்கு கொடுக்கும்படி எங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். இந்நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடு காப்பதற்கும் எந்நாளும் நன்றாயிருக்கிறதற்கும் நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு பயந்து இந்த எல்லா கட்டளைகளின்படியையும் செய்ய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார் என்று அவனுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டுமாம். நண்பர்களே, இன்று கூட ஒரு விசுவாசி ஆண்டவரை மையப்படுத்தி வாழும்போது அவனை சுற்றி இருக்கின்ற மற்ற மக்கள் குழப்பம் அடையலாம். ஏன் இப்படி கர்த்தரை கனப்படுத்துகின்ற வாழ்க்கை நீ வாழுகின்றாய் என்று கேள்வி கேட்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு மிக எளிதாக ஒரு விசுவாசி பதில் சொல்ல முடியும். அந்த பதில்தான் இது: நான் பாவத்திற்கு அடிமையாக இருந்தேன், ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தம்முடைய மிகுந்த கிருபையின்படியையும் அவருடைய வல்லமையின்படியையும் என்னை அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். சிலுவை மரத்தில் சாத்தானுக்கு விரோதமாகவும்
பாவத்துக்கு விரோதமாகவும் எல்லா தீமைக்கு விரோதமாகவும் பலத்த கிரியைகளையும் பலத்த அடையாளங்களையும் பலத்த அற்புதங்களையும் காண்பித்து என்னை விடுதலையாக்கினார். இப்பொழுது அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து பரம கானானுக்கு ஆண்டவர் என்னை கொண்டு வந்திருக்கின்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்தரித்த கானானை காட்டிலும் இது மேலான ஒரு கானான். இந்த கானானில் துக்கம் இல்லை, துயரம் இல்லை. ஆண்டவரே அந்த கானானில் இருக்கின்றார். இதை ஆண்டவர் எனக்கு ஆதிகாலம் முதல் வாக்கு பண்ணியிருந்தார். நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆகவே நான் தேவனை மையப்படுத்துகின்ற வாழ்க்கையை வாழுகிறேன் என்று சொல்ல முடியும். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.